கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2024ங்கிறது மோசமான நிலையில இருந்திருக்கும். அவ்வளோலாம் சொல்ல முடியாது. கடகத்த பொறுத்தவரைக்கும், ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்த உணர்ந்தாங்க அப்படின்னா, அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சுட்டோம். அடுத்தது எத்தன நிமிஷத்துக்கு நம்ம அழ போறோமோ தெரியாது. ஏன்னா கடகத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப வந்துட்டு கஷ்ட காலத்த மட்டுமே இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆரம்ப காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும். இப்பவும் சொல்றேங்க, பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும், ஆனா இவங்களுக்குன்னு அது நிரந்தரம் இல்ல. எப்பவும் கடன் பிரச்சனை. எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்றதுனாலவே நெறைய சிக்கல்கள்ல மாட்டியிருப்பீங்க. தாய் உள்ளம் அப்டின்னா கடகம் தாங்க. தியாகிங்க. தன்னை எரிச்சுக்கிட்டு, தன்னால மத்தவங்களுக்கு ஒரு உதவி நடக்குதுன்னாக்க எரிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு சுயநலம் அற்றவங்க. இவங்களுக்கு வந்து பாகுபாடே தெரியாது. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னே தெரியாது. நெறைய இடங்கள்ல பல துரோகிகள நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடயே தான் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். இவங்கலாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அடடா! அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்க சொல்ல முடியாது. ஆனா இவங்களால மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட, சந்தோஷத்தோட நெறஞ்சிருக்கும். கடகராசி ஒரு பிள்ளைகள் வந்து வீட்ல இருக்காங்க அப்படின்னாவே, அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப வந்து உயர்வான நிலைக்கு போகும். யாராலனா அந்த பிள்ளையால. ஓகேங்களா? அதே மாரி இந்த பிள்ளைகளும் ஓடுற நீரோட மாரி தான். ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க, உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்காக உயருவாங்க. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக, கூட பொறந்தவங்களுக்காக, கட்டிக்கிட்டவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக இப்படியே தான் இவங்க வாழ்க்கை நிலை மத்தவங்கள சார்ந்து மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பந்தம் மாரி தன்னை எரிச்சுக்கிட்டு வெளிச்சம் குடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி. கடகத்திற்கு இத்தன காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம். அஷ்டம சனியால படாத கஷ்டம் இல்ல, படாத இது இல்ல. ஆனா 2025 அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே நேர்மாறா வருது. எவ்ளோ கஷ்டத்தினால அடி மட்டத்துக்கு போனீங்களோ, அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க. உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேங்க. நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளா மாறப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா 100க்கு 100% கடகராசிக்கு 2025 உங்களுக்கான ஆண்டா, அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆண்டா வந்திருக்கு. சுருக்கமா சொல்றேன். இந்த வருஷத்துல குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குறிப்பா உங்களுக்கு சனி பெயர்ச்சியும், குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமா இருக்கு. குரு என்ன பண்ண போறார்? குருவ பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவர் என்ன பண்றாரு? 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா மாறுறாரு. பல இக்கட்டான சூழ்நிலையில இருந்து குரு உங்கள காப்பாத்திருப்பார். இவர பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 7ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல பயணம் பண்ண போறாரு. தொழில்ல சில மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. நீங்களே வேற தொழில் மாத்தலாமா அப்படின்னு நெனச்சாலும் சரி, பண்ணலாம். 7ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து லாபஸ்தானத்துல பயணம் பண்றதுனால, இந்த காலகட்டத்துல கடன்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு குறைந்த பண வருமானம் இருந்தாலும் சரி, திடீர்னு பண வரவு வரும். கடன் பிரச்சனை சுத்தமா தீர்த்துருவீங்க. உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீருவதனால, வருமானம் வந்துட்டு சேமிப்பா மாறும். குறிப்பா இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது, கடக ராசியுடைய எதிரிகள் வந்து உங்ககிட்ட நேரடியா மோத முடியாது. மறைமுகமா தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அதுவும் முடியாது. பயனே கிடையாது. தலைப்பாத்திருப்பீங்க. கடகராசியுடைய காலில் விழுந்தாலும் நீங்க காலி தான். அதிர்ஷ்டம் உங்களுக்கு, ஆபத்து உங்க எதிரிகளுக்கு. ஓகேங்களா? கஷ்டகாலம்லாம் முடிஞ்சுதுங்க. இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் தான். பயம் வேணாம். கடகத்துக்கு வந்து 12ஆம் வீட்ட குரு பார்க்கறதுனால, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிலாம் பயமுறுத்திருப்பாங்க. தேவையே இல்ல. 6ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் வீட்டுக்கு வரது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜயோகங்கள ஏற்படுத்துவாரு. அவர் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வீங்க. சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் பெறுவீங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கடகத்துக்கு வந்து பிரயாணம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். கடகத்த பொறுத்தவரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு நீங்க தான் உதவி இல்லையா? தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா அமையப்போகுது. பாக்கியாதிபதி 12ஆம் வீட்டுக்கு செல்வதனால தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரணம் 10ஆம் வீட்டிற்கு 12ஆம் அதிபதி உங்க வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு செல்வதனால. தெளிவா சொல்லணும்னா, தொழிலுக்கு யார் எதிரியோ, அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறுறாங்க. அப்படின்னா, உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் குரு. குறிப்பா தொழில் வேற இடத்திற்கு மாத்தணுமா? மாத்தலாம். வெளியூர்ல சென்று தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏற்றமான காலகட்டம். செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில நீச்சமாகுறார். முதல்ல வந்து புரிஞ்சுக்கவே முடியாது இவரு என்ன பண்ண போறாரோ அப்டின்ட்டு. ஆனா இவரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்குறாரு.
அரசு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமா முடியும். ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க. இந்த பண பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முடியாம இருந்திருக்கும். இடம் மாற்றுவீங்க, தொழில் மாற்றம் ஏற்படும், லாபம் கிடைக்கும், புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதெல்லாம் வெற்றியாக மாறும். அதுவே ராகு கேதுவோட பயிற்சின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுவெல்லாம் உங்களுக்கு கேட்டத கொடுக்குவாங்க. உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நடக்கும். என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லத பண்ண போறாங்க. இந்த ராகுவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து ராகுவ வரார். இவர் மறைமுகமான குபேர யோகங்களை வாரி வழங்க போறார். பணம் யார் இடத்துல இருக்கும் அப்படின்ற உண்மைய உங்களுக்கு தெரிய வைப்பார். மத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்க அப்படின்னு கத்துப்பீங்க. குறிப்பா சிம்மத்துல கேது பகவான் வருவதனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். சமுதாயத்துல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கும். 8ஆம் இடமும் 10ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்கு ராகு அமரும்போது ஊரே போற்றுகின்ற அளவுக்கு தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். ஒட்டு மொத்தத்துல ராகு கேது பேச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அடடா! அப்படிங்கிற வாழ்க்கைய விட அடடடடா! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னுலாம் பார்க்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து சமயோகித புத்தியோட பேசி நீங்க அடக்கி ஆளுபவர்கள். தும்பை பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க. துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க. நம்பி வந்தவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. கடகம் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது, முடங்கி போன உங்கள தட்டி அப்படி எழுப்புது. "எழ்றா தம்பி" அப்படிங்கிற மாரி. உங்க மனசுல புதுசா தன்னம்பிக்கை பிறக்கும். புதிய திட்டங்களை நிறைவேத்துவீங்க. ஒத்து வராத, உதவாத, உண்மை இல்லாத உறவுகள்லாம் ஒதுக்கி தள்ள போறீங்க. புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க. வேலை சுமை குறையும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. சொத்து சேர்க்கை அதிகமா இருக்கு. சில காரியங்கள போராடி முடிக்க முடியாம தவிச்ச நீங்க இப்போ தொட்டதெல்லாம் வெற்றி. பிரபலங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பழைய கடன்கள்லாம் அடைச்சிருவீங்க. ஊர் பொது காரியங்கள்லாம் உங்களுடைய தலைமையில நடக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள், இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுது. அலுவலகத்துல உங்களுடைய பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க. குரு பொறுத்தவரைக்கும் லாப வீட்ல அமராரு. திடீர்னு பணவரவு இருக்கு. ஏதோ ஒண்ணு இழந்த மாரி இருந்த நிலை மாறி, இப்ப உற்சாகமா செயல்பட போறீங்க. தீவிரமா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தற்காலிக பணியில இருக்கும் கூட நிரந்தரமான வேலை அமையும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில அன்பும், ஆதரவும் பெருகும். சொல்லப்போனாக்கா அடகுல இருந்த நகை கூட இப்போ மீக்குவீங்க. சித்தர்கள், மகான்களுடைய ஆசி கிட்டும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். வாரிசு உண்டு. திருமணம் அப்படின்றது தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். இத்தன காலமா. ஆனா இப்போ திருமண யோகம் கைகூடி வந்திருக்கு. உறவுக்காரங்கலாம் அன்பு தொல்லை செய்வாங்க. வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு உதவின்னா நீங்க போய் கேட்கவே வேணாம். அதிகார பதவியில இருக்கிறவங்க, தொழிலதிபர்லாம் உங்களுக்கு தேடி உதவி செய்வாங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். பழைய வீட்ட நல்ல விலைக்கு வித்துட்டு புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. தாயாருடைய உடல்நிலை சீராகும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன் கோபம் இருக்கக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் உங்களுடைய யோசனை வெளிப்படுத்தாம பார்த்துக்கோங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனாலவே நெறைய பேரு உங்களுடைய கஷ்டத்தையும் சரி, உங்களுடைய வருமானத்தையும் சரி, உங்களுடைய சூழ்நிலையும் சரி, அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்கள ஏமாற்றத்துக்கு தள்ளிடுறாங்க. சோ இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கனாக்கா, எல்லா விதங்கள்லயும் கடகம் கவனமா இருக்கணும். என்னம்மா இப்பதான் சொன்ன 2025 எங்களுக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஆஹா, ஓஹோன்னு சொன்னேன். இப்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேனாக்கா, நல்ல நேரத்துல தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அமிர்தமே ஆனாலும் அளவா எடுக்கணும்னு. அதே மாரி நல்ல நேரத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சின்ன அலட்சியம் கூட நம்மளுடைய ஒட்டுமொத்த நன்மையுமே கெடுபலனா மாத்தி விட்டுரும். புரியுதுங்களா? சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நெருக்கடிகள் விலகக்கூடிய சாதகமான ஆண்டா உங்களுக்கு பிறந்திருக்கு. குறிப்பா சந்திர பகவானை ராசி நாதனாக வச்சிருக்க உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும். விரும்பியது கைக்கு சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்புகள் வேலையில பதவி உயர்வு ஏற்படும். மத்தவங்களால முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட வேலைய கூட திறம்பட செய்து முடித்து சாதிப்பீங்க. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அதன் காரணமா வெற்றி உண்டு. எதிர்பாராத வருமானம் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலைக்காக, உயர் கல்விக்காக
வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்தீங்கன்னா, வெற்றி உண்டு. தொழில்ல லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளிய வந்துருவீங்க. உங்கள எதிர்த்தவங்கலாம் ஒண்ணு உங்க கூட நிக்கணும், இல்ல உங்க கால்ல விழணும். இல்லையா ஓடி ஒளியணும். இதுதான் வந்துட்டு கடகத்திற்கான எதிரிகளுக்கு அமைப்பே இப்படிதான். அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள அள்ளி குடுக்குறாரு. "தம்பி உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனேன் வச்சுக்கோப்பா" அப்படிங்கிற மாரி. தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சியெல்லாம் லாபம். முயற்சியில லாபம் மட்டுமா? வெற்றி. புதிய தொழில் தொடங்குவீங்க. முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. வருமானத்தை அதிகரிச்சு குடுக்குறாரு. செல்வாக்க அதிகரிக்கிறாரு. நெருக்கடிகள்லேருந்து உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. "டேய் டேய் யார்றா அது? நான் தான் இத்தன நாளா இவர கஷ்டப்படுத்திட்டேன். யாரும் தொடக்கூடாது." அப்படிங்கிற மாரி அரண் போட்டு நிக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கி குடுக்குறாரு. அடுத்து ராகு, கேதுவ பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகங்கள். அண்ணன் தம்பி மாதிரி. சனீஸ்வர பகவானே நீங்க மட்டும் தான் குடுப்பீங்களா? கடகத்துக்கு நாங்களும் குடுப்போங்கிற மாதிரி. தொழில்ல, வியாபாரத்துல லாபம் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு எதிர்பார்த்த பணத்த கொண்டு வந்து சேர்க்குறாங்க. குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு. முயற்சி வெற்றியா மாறும். வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. துணிச்சலோட செயல்படக்கூடிய நிலை உண்டாகுறதுனால, உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் சரி, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் வழிகளிலும் சரி, ஒத்துழைப்பு நன்மையை கொடுக்குது. அடுத்து குருவினுடைய சஞ்சாரம். குரு என்ன பண்றாரு? வருமானத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. வீட்ல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. பண வரவை அதிகரிக்கிறாரு. செல்வாக்கை உயர்த்துறாரு. முயற்சிகள் வெற்றியாக மரம் தொழில், குடும்பம், உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண யோகம் இருக்கு. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயர்த்துறாரு. பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வராரு. தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வாக்க உயர்த்துறாரு. இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடிச்சு வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். அரசியல் ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பணி உயர்வு கிடைக்கும். பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுது. முயற்சிகள் வெற்றியாக மாறும். கடன்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகப் போகுது. வேலையில இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் சாதகமா மாறும். வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதாரம் உயரும். அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். துணிச்சலோட செயல்பட்டு உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க. அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனம், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், குடிநீர், விவசாயம் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி அடைவீங்க. நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வேலை செய்றீங்க. அது எந்த வேலையா செய்தாலும் சரி. உழைத்தாலும் உயர்வில்லை அப்படின்ற நிலை மாறி உடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை உண்டு, உயர்வு உண்டு. சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளருடைய நிலை உயருதுங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவர் வகையிலும் சரி, குடும்பத்தார் வகையிலும் சரி, பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க. திருமண வயதுல இருக்கு உங்களுக்கு தகுதியான வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய திருமணமான பெண்மணிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும், ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்வி பெறக்கூடிய கனவுகள் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். படுக்கையில இருந்தவங்க கூட சிகிச்சையின் மூலியமா எழுந்து நடமாட தொடங்குவீங்க. மூச்சு திணறல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்கும். சொத்து சேர்க்கையில ஆர்வம் உண்டாகும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள கவனம் போகும். புதுசா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருக்க போறீங்க. உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமா மாறும். அடுத்த பூசம் நட்சத்திரம். நினைச்சது நிறைவேறக்கூடிய ஆண்டுங்க. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. எதிர்ப்புகள் விலகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. தைரியமா செயல்பட்டு உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த போறீங்க. மற்றவர்களால நீங்க பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிளிரும். பொருளாதார சங்கடங்கள் விலகுது. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வருமானத்திலிருந்து தடைகள் விலகுது. பண தேவைகள் பூர்த்தியாகுது. சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. மருத்துவ செலவுகள் குறையும். பண விரயங்கள் குறைய போகுது. சனிபகோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் நீங்கிறது மட்டும் இல்லாம திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. பிரச்சனைகள்ல இருந்து சாமர்த்தியமா விடுபடுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டம். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நிக்கிறார். அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம்.
இவங்கள பொறுத்தவரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுது. உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். உடல் உபாதைகள் விலகுது. தொழில்ல இருந்த தடைகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குவீங்க. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். நெருக்கடிகள் மறையுது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம். வழக்குகள் சாதகமா மாறுது. தொழில் வியாபாரத்துல இருந்த தடை தாமதங்கள் விலகுது. உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. பொருளாதார நெருக்கடிகள் சரியாகுது. குருவை பொறுத்தவரைக்கும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க போறீங்க. அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், தொழில்ல வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறார். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவிகள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் இருந்து வெளிவர போறீங்க. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி அதெல்லாம் கிடைக்கும். இப்போ பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் கேது, குரு, சூரியன், செவ்வாயால வாழ்க்கை வளமா மாறும். நெருக்கடிகள் விலகுது. செல்வாக்கு உயரும். பொருளாதாரம் மேம்படுது. அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும். வீடு கட்டக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும். துணிச்சலும் தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு உயர்வு. புதுசா முதலீடு பண்றீங்களா, லாபம் தரும். போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. இயந்திர தொழில லாபம் உண்டாகும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையும். புதிய பொறுப்புகள் சேரும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதனால கூட வேலை பார்க்கக்கூடிய ஆலோசனை ஏற்று நடப்பதனாலையும் நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய முயற்சிகள் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும். பொருளாதார நிலை உயர்துங்க. பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து நன்மைகள் உண்டு. பிள்ளையுடைய நலன்ல அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதனால கல்வியில வெற்றி உண்டு. பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க விடாமுயற்சினால வெற்றி அடைவீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டு வலி, இடுப்பலி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. வருமானம் உயருது. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்குது. புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. கனவுகள் நனவாகுது. பொன் பொருள் சேரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டா இருக்கு. தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிகமாகும். உங்களுடைய சாதுரியத்தினால நினைச்சதை சாதிக்க முடியும். சங்கடங்கள் வந்தாலும் அதுல இருந்து வெளிவரக்கூடிய வல்லமை ஏற்படும். எதிர்ப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்படுது. பணம் முதலீட்டை விட உழைப்பை நம்பி செயல்படும் போது வெற்றிகள் உண்டாகும். பொருளாதார நிலை உயருதுங்க. அரசியல்வாதிகள், கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும். சனி பகவானுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சரி செஞ்சு கொடுக்குறாரு. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறுது. பணவரவு அதிகரிக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. அது ராகு அதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்துறாங்க. முயற்சிகளை வெற்றியாக கொடுக்குறாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிச்சு கொடுக்குறாங்க. இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குருவுடைய சஞ்சாரம். உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகடன் நடக்கும். உடைய பணியிடங்கள்ல இருந்த சங்கடங்கள் குறையும். வருமானத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகும். செல்வாக்கு மீண்டும் அடைவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல விசேஷங்கள், தொழில வியாபாரத்துல முன்னேற்றம், பணவரவு ஏற்படுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகுது. குருவும் ரொம்ப சாதகம். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. ஆரோக்கியம் சீராகுது. பலன்கள் சாதகமாகுது. எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் சரியாகுது. செல்வாக்கு உயருது. அரசு வழியில உண்டான சிக்கல்கள் விலகுது. அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது. பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சஞ்சாரம், குருடைய சஞ்சாரம், சூரிய பகவானோட சஞ்சாரம், சனி பகவானோட சஞ்சாரம் எல்லா விதங்களையும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க. தொடர்ந்தெல்லாம் வெற்றி. ஓகேங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. செல்வாக்கு உயருது. தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகுது. எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி நிலை தான் அடையறீங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசு துறையா இருக்கட்டும், உடைய சாதுரியமான செயல்பாடுகளால பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு அதிகமாகுது. உடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கு. சுய தொழில் செய்றவங்களுக்கு வெற்றி உண்டு. பொன் பொருள் சேரும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும்.
சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு கனவுகள் நனவாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்வதனால குடும்பத்தை சிறப்பா நடத்துவீங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரனுடைய அருள் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தேர்வுகள்ல வெற்றி உண்டு. உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது. குறிப்பா ஜலதோஷம், பித்தம், மயக்கம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வசதி வாய்ப்புகள் பெருகிக் கொள்ள போறீங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உடைய ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பா குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை உயருதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருக்கோவிலூரில் வீற்றிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய தடைகள் விலகும். செல்வ நிலை உயருங்க. ஆக மொத்தத்துல கடகராசிக்கு 2025 அமோகமான ஆண்டா பிறந்திருக்கு. கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்க பக்கம்.